அனைவருக்கும் வணக்கம். நேரா கும்பகோணம் போயிடும். பொருளாதார ரீதியாகவும் உங்களை வளமையாக்கி விடுவார். 11ஆம் இடத்த அதிபதியும் அவர் தான், உங்களுக்கு 2ஆம் இடத்த அதிபதியும் அவர் தான். சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு நவகிரகத்தை பார்த்துட்டு வெளியே வந்துடக்கூடாது. ஒரு 1000 ரூபா உனக்கு பணம் தருவோம்ப்பா, ஆனால் ஒன்றும் நாங்கள் திட்டுவோம். யாருக்கு எது லாபம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ராசி கும்பராசி. கும்பராசிக்கு எதுதான் லாபம் அப்படின்னா, கும்பராசியின் லாபாதிபதி குரு பகவான். 11ஆம் இடத்த அதிபதி லாபாதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் நல்ல பேரை, நல்ல பதவியை, நல்ல விஷயத்தை செய்ய தூண்டக்கூடியவர். 11ஆம் இடத்த அதிபதியும் அவர் தான், உங்களுக்கு 2ஆம் இடத்த அதிபதியும் அவர் தான். புகழுக்கு ஆசைப்படக்கூடிய ராசி, பணத்தை ஆசைப்படாத ராசி. பணத்தை விட புகழ். ஒரு வேலைக்கு போகிறீங்க, ஒரு வேலையை செய்கிறீங்க, அந்த வேலையில் ஒரு 1000 ரூபா உனக்கு பணம் தருவோம்ப்பா, ஆனால் ஒன்றும் நாங்கள் திட்டுவோம். ஆனால் 1000 ரூபா பணம் தர மாட்டோம், 500 ரூபா தான் தருவோம், ஆனால் உன்னை புகழ்வோம். இதில் எது வேணும்னு உங்களை கேட்டா, எனக்கு 1000 ரூபா வேணாம், நீ என்னை திட்டவும் வேணாம், நீ 500 ரூபா கொடு, என்னை பாராட்டி நான் செஞ்ச வேலையை நீ பாராட்டு, அது போதும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ராசி கும்பராசி. அப்போ உங்களுடைய லாபாதிபதி யார்? குரு பகவான். அவர் என்னத்தை செய்ய வைப்பார்? புகழை செய்ய வைப்பார், புகழுக்கு ஆசைப்பட வைப்பார். அந்த புகழே உங்களுக்கு லாபாதிபதி. அப்போ இந்த புகழை வைத்து சுகமாகவும் வசதியாகவும் பணமாகவும் வாழ ஒரு எளிமையான வழிமுறைகள் இருக்கு. எந்த இடத்திலும் புகழை விட்டு கொடுக்க கூடாது. அதே சமயத்தில் புகழை மட்டும் வைத்து எக்கனாமிக்கலா, பொருளாதார ரீதியா, பண ரீதியா நீங்க இறங்கி விடக்கூடாது. அதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் உண்டு. என்ன அப்படின்னா, நீ கும்பராசியில் பிறந்துட்ட, புகழ்ச்சிக்கு ஆசைப்படுற, வளர்ச்சிக்கு ஆசைப்படுற, பதவிக்கு ஆசைப்படுற, ஒருத்தர் உன்னை புகழ்ந்து பேசணும்னு ஆசைப்படுற அப்படின்னா நேராக கும்பகோணம் போயிடுங்க. உங்களுடைய லாபாதிபதி அங்கே தான் இருக்கார். கும்பகோணம் மகாமக குளத்தில் ஒரு குளியலை போடுங்க. ஒரு பிரதோஷ நாளாக இருக்கும். காலையில் எழுந்து முதல் நாளே போய் தங்கிருங்க. காலையில் எழுந்துச்சி கும்பகோணம் மகாமக குளத்தில் ஒரு குளியலை போட்டு நேராக கும்பேஸ்வரரை போய் பாருங்கள். ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு போங்க. போய் கும்பேஸ்வரரை பார்க்குறீங்க, பக்கத்திலே மங்களாம்பிகையை பார்க்குறீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மங்களாம்பிகை வாசல் வழியாக வெளியே வரும்போது நவகிரக சன்னதி இருக்கும், அதில் சனீஸ்வர பகவானையும் பார்க்குறீங்க. மீண்டும் மங்களாம்பிகை வந்து பார்க்குறீங்க. மீண்டும் மங்களாம்பிகை பார்த்துட்டு கும்பகோணம் கும்பேஸ்வரர் வாசல் வழியாக வெளியே வரணும். நீங்கள் மங்களாம்பிகை பார்த்துட்டு சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு நவகிரகத்தை பார்த்துட்டு வெளியே வந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம்? மங்களாம்பிகை பார்த்துட்டு கும்பேஸ்வரரை பார்த்த மாதிரி கும்பேஸ்வரர் வாசல் வழியாக வெளியே வந்து கும்பேஸ்வரரை மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு மீண்டும் ரூமுக்கு வந்துடுங்க. மாலை பொழுதுல பிரதோஷ காலத்தில் போங்க. போய் பால், தேடு, தயிர், திரவிய பொடி இப்படி அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து நந்தியம்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். பிரதோஷ காலத்தில் நந்தியம்பெருமானையும் எம்பெருமான் கும்பேஸ்வரரையும் ஒரு சேர வழிபடுங்க. எல்லா இடத்துலையும் லிங்கமான தரிசனம் தரக்கூடிய சிவபெருமான் கீழே ஆவுடையாக இருப்பார், மேலே லிங்கம் இப்படி உருண்டையாக இருக்கும். ஆனால் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான், லிங்க வடிவமாக காட்சி கொடுக்கக்கூடிய சிவபெருமான் கும்ப கலசம் மாதிரி இப்படி கூம்பு மாதிரி இருப்பார். அதுதான் புகழ், அதுதான் உங்களுடைய ஆபகணம், அதுதான் உங்களுடைய சிறப்பு, அதுதான் உங்கள் ராசியின் குணம், அதுதான் உங்கள் லாபம். அப்போ நீங்கள் என்ன பண்ணும்? கும்பகோணம் கும்பேஸ்வரரை பார்த்து அந்த கலசம் மாதிரி இருக்கிற கும்பேஸ்வரரை வணங்கிட்டு பிரதோஷ காலத்திலையும் வழிபட்டுட்டு கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை உள்ள படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு எப்பெல்லாம் சாமி தரிசனம் செய்கிறீர்களோ வீட்டில், அப்போல்லாம் கும்பகோணம் கும்பேஸ்வரா போற்றி, ஓம் தத்புருஷா வித்மகி மகாசேனாய திமிகி தன்னோ கும்பேஸ்வரா போற்றி என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு மனம் கோணாத புகழ், அழியாத புகழ், அந்த அழியாத புகழை லாபமாக்கி பொருளாதார ரீதியாகவும் உங்களை வளமையாக்கி விடுவார். அப்போ உங்கள் லாபாதிபதி யார் அப்படின்னா, உங்களுடைய புகழுக்கேற்ற வருமானம், அந்த வருமானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய
கும்பகோணம் கும்பேஸ்வரரே உங்கள் லாபாதிபதி. கும்பராசிக்காரர்கள் கும்பகோணம் சென்று கும்பேஸ்வரரை வழிபட்டு லாபமாக வாழ்ந்து புகழோடு வாழ்ந்து கும்பேஸ்வரன் இறையாசி கிடைக்கப்பெற வாழ்த்துக்கள்.